பக்தியுலி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். நிறைய பேருக்கு இப்ப ஜாதகத்துல சொல்றாங்க பித்ரு தோஷம் இருக்கு, அந்த பித்ரு தோஷத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பித்ரு தோஷத்துக்கு பரிகாரம் எங்கெங்கயோ போய் நம்ம பண்றது ரொம்ப காசு ஜாஸ்தியா இருக்கு, அது எல்லாருமே சொல்றாங்க. பண்ண முடியாது, செய்ய முடியாது, நிறைய பேர் செய்யாம கூட விட்டுறாங்க. ஆனா இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பித்ரு தோஷம் இருக்கு, நம்ம சீப்பா முடிக்கலாம் அப்படின்னு இந்த பித்ரு தோஷத்தை யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சாலே நமக்கு ஒண்ணு ஞாபகம் வரும், மாலை அமாவாசை. ஏடுங்களா, இது பித்ரு தோஷம். அதாவது மாலை அமாவாசை எல்லாரும் செய்வாங்க. திதி மாலை அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணி திதி கொடுக்கறது எல்லாரும் செய்வாங்க. அதேதான் இந்த பித்ருதோஷம் பிடித்தவர்கள், பித்ருதோஷம் இருக்கு, அந்த பித்ருதோஷத்தினால எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது எங்க வீட்டுல அப்படிங்கிறவங்களும் இந்த இந்த மாலைய பட்சத்துல, இந்த மகாலய அமாவாசையில என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க, அதாவது பையனுக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க பித்ருதோஷம் இருக்கு, அதனால இவருக்கு கல்யாணம் ஆகல, லேட் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்பா இருக்கும்போது பித்ருதோஷம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்ற இடத்துல யார் வேணாலும் போய் பித்ருதோஷத்தை கழிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஒரு ஜாதகத்துல பித்ருதோஷம்னா நேர நான் சொல்ற கோவிலுக்கு போங்க. திருச்சி பக்கத்துல அன்பில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, தெரியுமா? ரொம்ப அருமையான கோவில். வடிவழகிய நம்பி அருமையான அழகான ஒரு பெருமாள் இருக்கார், சுந்தரராஜ பெருமாள்னு சொல்லுவாங்க. அருமையான பெருமாள், அழகான பெருமாள். சின்ன கோவில் தான், சின்ன கோவில். அந்த சின்ன கோவில் அன்பில் என்கிற ஒரு கோவில் பித்ருதோஷ பரிகார ஸ்தலம். அந்த பெருமாள் நீங்க நேர போயிடுங்க, நேர போய் அங்க இருக்கிற அர்ச்சகர்கிட்ட போய் சொல்லுங்க பித்ருதோஷம் கழிக்கணும், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இந்த மாலை அமாவாசையில போலாம், சாதாரண நாள்லயும் நீங்க போலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது பித்ருதோஷ ஸ்தலம். ஆனா டபுள் தமாக்கா சொல்லுவோம் இல்லையா, டபுள் தமாக்கா, அதாவது ரிசல்ட் பயங்கரமா கிடைக்கும். அப்படின்னா மாலை அமாவாசையில நீங்க அன்பில் சுந்தரராஜ பெருமாள்கிட்ட போய் பித்ருதோஷம் கழிக்கணும், பித்ருதோஷத்துக்காக நான் வந்திருக்கேன், பித்ருதோஷத்தை கழிப்பதற்காக நான் இங்க வந்திருக்கேன், அதை கழிக்கணும் அப்படின்னு போயிட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த அர்ச்சகர் அதுக்கான ஏற்பாடை செய்து கொடுப்பார். அங்க போனாலே, அதாவது பித்ருதோஷம் உள்ளவா அந்த அன்பில்ல போய் அந்த சுந்தரராஜ பெருமாளை போய் பார்த்தாலே பித்ருதோஷம் கழிஞ்சிருங்க. அங்க இருக்கிற பொங்கலை வாங்கி சாப்பிடுங்க, பித்ருதோஷம் கழிஞ்சிரும். அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை. அங்க போய் கேட்டீங்கன்னா அவர் இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லுவார். பொங்கல் பண்ணணும், அதெல்லாம் டீட்டெயிலா சொல்லுவார் அவர். அதை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற பித்ருதோஷம் கழிந்து உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணமாகும். அந்த பித்ருதோஷத்தினால ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறவங்க யாரா இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும் அன்பில் போயிடுங்க. தயவு செய்து எனக்கு ரொம்ப தூரமா இருக்கு, நான் அங்க போகணுமா, அங்க போனாதான் நடக்குமாங்கிறத நினைக்காதீங்க. பெஸ்ட் ஸ்தலம் அன்பில் சுந்தரராஜ பெருமாள். அன்பில் திருச்சி கிட்ட இருக்கு, நியர் பை லால்குடி. அங்க போனீங்கன்னா, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா ஏகப்பட்ட பஸ் அன்பில் அப்படின்னு போகும். இல்லையா, நேர ஸ்ரீரங்கம் போய் ஸ்டே பண்ணுங்க. அங்கேருந்து காரோ ஆட்டோ நிறைய போகுது அன்பிலுக்கு. போயிட்டு காலங்காத்தால போயிட்டு, அதுவும் மாலை அமாவாசை அன்னைக்கு காலையில போயிட்டீங்கன்னா அருமையா இந்த பித்ருதோஷத்தை நீங்க கழிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு பெருமாள் சன்னதியில போய் பித்ருதோஷத்தை நம்ம கழிச்சுட்டு வந்தோம்னா அதை விட கொடுப்பினை எங்கேயும் கிடையாது. அவ்வளோ அருமையான பெருமாள். நீங்க போனாதான் தெரியும். ரெங்கநாதர் எப்படியோ அது மாதிரி சயன பெருமாள், உற்சவர் நின்ற கோலத்துல அழகா இருப்பார். அந்த ஸ்தலமே அதுக்கான ஸ்தலம். சிறிய கோயில், வாசல் முன்னாடி பெரிய தேர், சூப்பரா இருக்கும் அந்த கோவில். அழகான கோபுரங்கள். இப்பதான் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இருக்கும் கும்பாபிஷேகம் முடிந்து. அருமையா இருக்கும். உங்களுக்கு பித்ருதோஷம் கழிப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னா அது மாலை அமாவாசை. மாலை அமாவாசை தர்ப்பணம் என்பது வேறு, அதை நம்ம பிறகு பேசலாம். இந்த மாலயத்துல பித்ருதோஷையை
பித்ரு தோஷத்தை கழிங்கோ. இல்ல இந்த மாலயம் போக முடியலன்னா எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்க அப்ப போய் இந்த அன்பில் சுந்தரராஜ பெருமாள்கிட்ட போய் அந்த அர்ச்சகர்கிட்ட போய் பித்ருதோஷத்துக்காக வந்து நீ எப்ப வேணாலும் பண்ணலாம். இப்பதான் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. ஆனா இந்த மாலை அமாவாசையில போய் அங்க தர்ப்பணத்தை அங்க போயிட்டாலே போதும். மாலை அமாவாசை அன்னைக்கு போய் பித்ருதோஷம் கழிக்கணும்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த பித்ருதோஷம் கழிஞ்சிரும்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அந்த சுந்தரராஜ பெருமாள். போங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு அவ்வளோ செலவு, இது ரொம்ப செலவு கம்மி, பெருசா செலவெல்லாம் இல்லை. நீங்க டிராவல் பண்ற செலவு தானே, அங்கிருந்து அங்க டிராவல், அங்கிருந்து அங்க டிராவல், அவ்வளவுதான். அங்க போயிட்டு காலடி எடுத்து வைங்களேன். எப்படி திருப்பதியில காலடி எடுத்து வச்சால் அந்த கோவிந்தன் நம்மை காப்பாற்றுவானோ அதே மாதிரி அன்பில்ல போய் காலை எடுத்து வச்சு சுந்தரராஜ பெருமாளை போய் பார்த்தாலே உங்களுக்கு போயிடுங்க. ஆனால் பரிகாரம்ங்கிறது வந்து இன்னும் பெருசு இல்லையா? அப்ப எனக்கு பரிகாரம் பண்ண முடியாதுங்க, எதுவும் நான் போய் பார்த்துட்டு வரலாமா, சுவாமி கும்பிட்டு வரலாமா, தாராளமா போயிட்டு வாங்க. எதுவுமே சொல்ல வேண்டாம், யார்ட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். நேர போங்க, அங்க போயிட்டு அங்க நல்ல ஒரு சுத்திட்டு சுந்தரராஜ பெருமாளையும் தாயாரையும் பார்த்துட்டு துஜஸ்தம்பம் முன்னாடி விழுந்து வழங்கி உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 முறை அந்த இடத்துல சொல்லிட்டு வாங்க. அப்பேற்பட்ட பித்ருதோஷங்கள்லாம் கழிஞ்சு உங்களுக்கு நல்லது நடக்கும், சீக்கிரம் நடக்கும். புரியுங்களா? போங்க, உங்க பித்ருதோஷத்தை கழிங்க, ஜாதகத்திலேருந்து பித்ருதோஷத்தை நீக்குங்க, அவ்வளவுதாங்க. இது விட வேற என்ன? பெருமாளுடைய கடாட்சம் கிடைச்சாலே போதுமானதுதான், வேற எதுவுமே வேண்டாம். பெருமாளுடைய காலடியிலே சரணாகதிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. வளர்த்துண்டு மாம் ஏகம் சரணம் ரஜ இந்த பெருமாள்கிட்டையும் சொல்லுங்க, அவ்வளவுதான் சரணாகதி. பித்ருதோஷம் எல்லாம் உங்களை விட்டு பறந்து பஞ்சா பறந்து போயிடும். சரிங்களா? உங்க வீட்டு குழந்தைக்கு தாங்க கல்யாணம் ஆகணும், முடிஞ்சா அவங்களையும் கூட்டிட்டு போங்க. இல்ல ஃபாரின்ல இருக்காங்க, எப்படி வருவாங்க, இல்ல வெளியில, பரவாயில்ல நீங்க போங்க. போயிட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணி அழகா நீட்டா கொடுத்துருவார். அவ்வளவுதான். அர்ச்சனை பண்ணணும் அவங்க பேர்ல. யாருக்கு பித்ருதோஷம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களோ அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அந்த அந்த அர்ச்சனைக்கு இங்கேருந்தே வாங்கி போயிடுங்க. என்ன, தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு எதுவும் வேண்டாம், நட்ஸ், கொஞ்சம் நட்ஸ், ஒரு கப்பில் நட்ஸ் வாங்கிட்டு போய் அங்க நைவேத்தியம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சு போச்சு. தேங்காய் பழம் தேவையில்லை, நட்ஸ் மட்டுமே போதும். சரிங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. சீக்கிரம் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகட்டும், பித்ருதோஷங்கள் உங்களை விட்டு நீங்கட்டும். அந்த பெருமாள் வழிவிடுவார். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.